ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த புதிய வாரத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையில் நம்மை தேடுகிற கிருபையை ஒரு கூட்டத்துக்கு கொடுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவனுடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை நம்பி நம்பி இம்மட்டுமா எங்களை ஆசீர்வதித்து வருகிறீர். உம்மை தேடுகள் ஒரு குறைவும் இல்லை, குறைவில்லாமல் காத்து வருகிறீர். தேவைகள் ஏற்படுகிற பொழுது, வியாதிகள் ஏற்படுகிற போது, வறுமைகள் வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற போது, இடர்பாடுகள் வருகிற பொழுது நீர் எங்களுக்கு துணையாய், அடைக்கலமாய், அரணாய், கோட்டையாய், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆதாம் ஏவானை பகலின் குளிர்ச்சியான வேலையில் சந்தித்த ஆண்டவர், என் பிள்ளைகள் எல்லாரும் அதிகாலையிலே பயங்கர குளிரான வேலையில எழுந்திருந்து உம்மை நோக்கி பார்க்கிற வேலையில அவளை சந்தித்து விசாரிப்பீராக. யோபுவின் குடும்பத்தை அதிகாலையிலே விசாரிக்க வந்தேன் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களிலே அதிகாலையிலே உடைய பிள்ளைகள் உண்மை சந்தித்தார்கள். நீங்க அவங்கள சந்திச்சிங்க. அதிகாலையில் எழுந்திருந்து, இருட்டோடு எழுந்திருந்து உண்மை சந்திக்க வந்தவர்களுக்கு நீங்க பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தீங்க. அதே போல எங்களுக்கு காட்சி கொடுத்து நடத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம். எல்லாம் கைகளை உயர்த்தி என்னோடு சேர்ந்து உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். உங்களுக்கு நினைவு இருந்தால் முழுசுமா சொல்லி முடிச்சுடுங்க. என் கோட்டை என் தேவன் நம்பி இருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். டெய்லி அதை அறிக்கை பண்ணுங்க. அவர் உன்னை நீங்கள் மற்றவருக்கு சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு சொல்லட்டும். ஸ்நேகிதருக்காக யோபு ஜெபித்த பொழுது கர்த்தர் யோபுவின் சிறைப்பை மாற்றினார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, உங்கள் கணவனை பார்த்து சொல்லுங்க, உடன்பிறப்புகளை பார்த்து சொல்லுங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே மூடுவார். கடைசியாக ஆண்டவரே, நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்யுங்க. நீடித்த நாட்களால் எங்களை திருப்தியாக்கி ரட்சிப்பை காணும்படி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசுவை துதி செய் நீ மனமே. பழைய கீர்த்தனையை நாம் பாடுவோம். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசனுகாத பராபர வஸ்து, மாசு அணுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன்மையான கிறிஸ்து, நேசகுமாரன்மையான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். அந்தரவாந்தரையுந்தரு நந்தன், அந்தரவாந்தரையுந்தரு தந்தன், சுந்தர மிகுந்த சவுந்தர நந்தன், சுந்தர மிகுந்த சமுந்தர நந்தன். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க. எல்லாம் கைகளை உயர்த்தி கேளுங்க. நாங்கள் எண்ணினது, நாங்கள் விரும்பினது, நாங்கள் எதிர்பார்த்தது எல்லா காரியங்களையும் முடிக்க ஒருவர் உண்டுன்னா அவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. சர்வ வல்லவர் பிதா, எல் ஷடாய், எலியோன், எல் எலியோன், சர்வ வல்லவர். என்ன எண்ணி இருக்கீங்க?
உங்கள் மனதில் இருக்கிற காயம் என்ன, விருப்பம் என்ன, வேண்டுதல் என்ன, பிள்ளையை குறித்தோ, திருமணத்தை குறித்தோ, திருமண முறிவை குறித்தோ, குழந்தைகளை குறித்தோ உங்கள் எண்ணம் என்ன? ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். என் பிள்ளைகள் எல்லாம் 10 மடங்கு சமத்தராய் மாறி அவர்கள் வாழ்க்கையில ஜெயம் கர்த்தரால் வரட்டும். அதுதான் எங்கள் எண்ணம். எண்ணத்தை நிறைவேற்றுங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை, அதுதான் எங்களை எண்ணம். அந்த எண்ணத்தை முடிக்க சிறுபை செய்யுங்க, உதவி செய்யுங்க. வானத்தின் பனகனை திறந்து நிரப்புங்க, அபிஷேகிங்க. ஆண்டவரே, இன்னும் பலவிதமான வியாதிகள், நுரையீரலில் சாம்சன் ஐயா, நுரையீரலில் பிரச்சனை, ஆயர்கள் பெருமக்கள், நிறைய பேருக்கு பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள், சுகவீனங்கள், அவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கட்டும். ஆண்டவர் ஜீவனை காக்கட்டும். இதனால் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. நிறைய செய்திகள், நல்ல செய்திகள் வீசா வரட்டும். ஆண்டவர் எதிர்காலத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிற எல்லா முடிவுகளும் விரைவில் வரட்டும். தாமதித்தாலும் அதற்காக காத்திரு சொன்னவர். இவர்களை தாமதிக்க முடியல, விரைவாய் சீக்கிரத்தில் கொண்டு வாங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உத்தரவு சொன்னீங்களே, வெகு சீக்கிரத்தில் எங்களை கொண்டு வாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் ஒரு காரியத்தை சிந்திப்பதுண்டு. என் தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படியே அந்த சண்டே என்ன டாப்பிக்கோ அதை மண்டே நம்ம பார்ப்பது உண்டு. ஆனால் இந்த இன்னைக்கு மட்டும் இது ஒரு பெரிய டாபிக், இறையல் அழுத்தங்கள் நிறைந்த டாபிக். இது டாபிக் என்னன்னா, ஒன் பாடி அண்ட் ஒன் பேப்டிசம், ஒரே உடல் ஒரே திருமுழுக்கு, ஒன் பேப்டிசம். இதில் நான் சில கேள்விகளை மாத்திரம் நான் எழுப்பிட்டு அதுக்கான விடைகள் என்னிடத்தில் இருக்கிறது. சமயம் வாய்க்கும்னா அது நிச்சயமாக உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பேப்டிசம், வாட் இஸ் பேப்டிசம்? முதல் கேள்வி. வாட் இஸ் சைல்டு பேப்டிசம்? ரெண்டாவது கேள்வி. சைல்டு பேப்டிசம் ஆதியில இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அல்லது இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு குழந்தைகள் ஞானஸ்தானம் இருந்ததா? கொடுக்கலாமா? அது சரியா என்பதான கேள்வி உங்களுக்கு நான் வைக்க விழுகிறேன். சரி, அடுத்த கேள்வி. ஸ்பிரிங்கிள் பேப்டிசம், அதாவது தெளிப்பு ஞானஸ்தானம். ஆலயத்தில் வைத்து சிறு பிள்ளைகளுக்கோ வயதானவர்களுக்கோ நாம் தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுப்பது தென்னிந்திய திருச்சபையின் வழிபாட்டு முறை உண்டு. அந்த வழிபாட்டு முறையில் இருக்கிறது. நமக்கு ஒரு ரூல் இருக்கு, லா புக் இருக்கு. திருச்சபை வரலாறுன்னு ஒன்று இருக்கு, வேர்ல்ட் கவுன்சில்ஸ் ஆஃப் சர்ச்சஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதில் ஏற்றப்பட்ட சில கோட்பாடுகள் இருக்கு, சில லாஸ் இருக்கு. அதில் தெளிப்பு ஞானஸ்தானம், ஓகே, அது சரியா அல்லது அது பிப்ளிக்கலா தவறானதா? கேள்வி. முழுக்கு ஞானஸ்தானம், தொட்டியிலே கொடுக்கிற இப்போ எல்லா ஆலயங்களிலும் நம்ம ஞானஸ்தானம் தொட்டி கட்டி டெடிகேட் பண்ணுகிறோம். தொட்டி ஞானஸ்தானம், அதில் முழுகி எடுக்கிறாங்க. அடல்ட்டோ சில்ட்ரன்ஸோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் எடுக்கிற முறை எப்படி இருக்கு? நீங்கள் இந்திய தேசத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லது இந்திய தேசத்தில் தமிழகத்தில் மாத்திரம் சொல்கிறேன், என்ன செய்வோம், நம்ம ஆயர்கள் தலைமையில் கை வைத்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஆளுங்க இருக்கிற அந்த 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 கான்ஷியஸ் உங்களுக்கு தெரியும். ரொம்ப கேர்ஃபுல்லாமா நீங்களே மூழ்கி எழுந்துக்குங்க, மூச்சு திணற வேண்டாம், அந்த தண்ணீர் குடிக்க வேண்டாம், நீங்களே எழுங்க அப்படின்னு சொல்லி மேலே கையை வைத்து அவளை உள்ளே அனுப்பி அவளை மேலே கொண்டு வருவோம். 3 முறை அவங்க முகம் குப்புற உள்ளே போய் வெளியே வருவாங்க. ஆனால் இவர்தான் இல்லை. இப்போ அதுதான் கேள்வி எனக்கு. இப்போ தொட்டியில இறங்கி கொடுக்கிற ஞானஸ்தானம் சரியா என்பது ஒரு கேள்வி.
அல்லது சிலர் பணம் படைத்தவர்கள், அதெல்லாம் தப்புங்க, பைபிள்ல இல்லை. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோர்தானில் தான் இறங்கி ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் எடுத்த இடங்க தான் நமக்கு சரியான இடம். அப்போ நாங்கள் இஸ்ரேல் போய் எடுத்துக்கொள்வோம், அது சரியா, அதுதான் சரி அப்படின்னு சொல்லி அங்கே போவாங்க. அங்கே போகும்பொழுது அங்கே எடுக்கிற ஞானஸ்தானத்தை நீங்கள் பார்த்து, ஏன்னா நான் போனதில்லை, நான் ஹோலிலேண்ட் போனதில்லை. உங்களை கர்த்தருக்கு சித்தமானால் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வருவீங்கன்னா உங்களை எல்லாரும் நான் அழைத்து கொண்டு போவேன். அதற்கு ஒரு காலம் வரும், இந்த சண்டையெல்லாம் முடியட்டும், நாம் போயிட்டு வரலாம். அப்போது எடுக்கலாமா? அப்போ அவங்க எடுக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேர், பாஸ்டர் அங்கே தனியாக இருப்பார், 2 வாலண்டியர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் ஊழியக்காரராக இருப்பாங்க. இவங்க கைகளை அப்படி மார்மேலே வைத்து அல்லது மூக்கை மூடிக்கொண்டோ இப்படி பின்னாடி, அதாவது பேக் சைடு அப்படி முழுகுவாங்க, அப்படி எழுந்திருப்பாங்க. அதற்கான காரணம் என்ன? அது சொல்லுது ஃப்ரண்ட் சைடு இல்லை, பேக் சைடு. அவங்க மூழ்கி எழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்ல, ஒருத்தன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இந்த வசனம் சொல்லுகிறதே, அதனாலே ஜலத்தில் நாம் பெற வேண்டும். அது எந்த ஜலம்? சுடு தண்ணியில் பண்ணலாமா? ரொம்ப குளிர் காலத்தில், குளிர் பிரதேசங்களில் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் செய்வது சரியா தவறா? அல்லது ஞானஸ்தானம் என்றால் என்ன? வாட் இஸ் த லிட்ரல் மீனிங் ஆஃப் பேப்டிசம்? பேப்டிசம் எடுத்தாதான் பரலோகத்திற்கு போக முடியுமா என்ற கேள்வி. இப்போ நிறைய அருட்பொழிவு பெற்ற ஆயர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள். ஆனா நீங்க உலகமெங்கும் போய் எல்லா ஜனத்திற்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுங்கள், சீஷராக்குங்கள் அப்படின்னு சொன்னது யாரு? ரைட், அது சொன்னது யாரு? அந்த கேள்வி உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அடுத்து, இப்போ படிக்காத அல்லது தியாலஜியே படிக்காத, அருட்பொழிவே பெறாத அல்லது போப் வழியே வராத, இப்போ நாங்கள்லாம் லிட்ரலி பீட்டர், போப், அதுக்கப்புறம் கேத்தலிக்ஸ் சர்ச்சஸ், அதுக்கப்புறம் அதுலேருந்து பிறந்த ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் அப்படின்னு ஒரு சக்சஷன் இருக்கு. இது ஏதோ பெருமைக்காகலாம் இல்லை, அந்த வழி தோன்றல் இருக்கு. WCC, அதாவது வேர்ல்ட் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் கவுன்சிலில் பேதருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கீ வழியாக, அந்த ஆளுமை வழியாக தான், அதாவது இயேசு கிறிஸ்து பிறகு பேதுருக்கு பிறகு வந்த சர்ச்சுக்கு வழியே நாங்கள்லாம் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கிறோம். இப்போ கிராமங்களிலே இருக்கிற பாஸ்டர்ஸு, இப்போ நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்புகிற மிஷினரிகள், அவர்களுக்கு நம்ம அதுக்கான அத்தாரிட்டி கொடுக்குறோம். அவங்க கொடுப்பதில் எந்தவித தவறும் இல்லை. இப்போ படிக்காம, நான் அதை குறைவாக சொல்லலை, ஏன்னா அது சரியா என்பது தான் என்னுடைய கேள்வி. அது சரியா இருக்கலாம், தவறாக இருக்கலாம். அது 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 மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு ஆலயங்களையும் வித்தியாசமாக தொட்டியை கட்டிடுவாங்க. நான் பல ஆலயங்களிலே நான் போயிருக்கிறேன். சிலர் ஆற்றோரங்களிலே கொடுப்பாங்க. சில ஆலயங்களிலே ஆயர் இறங்கி தான், நானே பல முறைகளில் தொட்டிகளிலே இறங்கி ஞானஸ்தானம் கொடுப்பது உண்டு. சில ஆலயங்களில் சில சின்ன தொட்டியாக இருக்கும், அதனுடைய அளவே இடுப்பு அளவு தான் இருக்கும். அதனுடைய படியே ஒரு தான் இறங்கி போய் உள்ளே வெளியே வர முடியுமா இருக்கும். அந்த சமயத்தில் ஆயர் வெளியே நின்று ஞானஸ்தானம் கொடுப்பார். முதல்ல தண்ணீரை பிரதிஷ்டை பண்ணுவாங்க, அதன் பிறகு அவருடைய முக்கி எழுந்து ஒரு வழியை செய்வாங்க. இது ஒரு முறைமை என்று பல முறைமைகள் ஞானஸ்தானத்தில் இருக்கிறது. இப்போ கேள்வி என்னன்னா, ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஜனத்தினாலும் ஆவினாலும் பிறப்பது ஞானஸ்தானம் என்றால் என்ன? ஸோ ஆண்டவர் ரொம்ப தெளிவா
நமக்கு போதித்திருக்கிறார். யார் வழியா? பவுல் வழியாக. ஒன் பாடி, ஒன் பேப்டிசம். ஒரே சரீரம். அதாவது சபை என்பது ஒரே சரீரம், ஒரே ஞானஸ்தானம். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நான் குழந்தை ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் முதல்ல 8 நாள்ல எப்படி இயேசு கிறிஸ்து பிரதிஷ்டை பண்ணாலும் அதே மாதிரி கொஞ்சம் குழந்தை பிறந்த ஒரு மாதத்துக்கு பிறகு ஒரு வழிபாட்டு முறை இருக்கு. ஆலயத்தில் குழந்தை பிரதிஷ்டை பண்ணாது பெயர் வைக்கிற நாள் இல்லை, குழந்தை கொடுத்தார் என்று ஆண்டவர் சமூகத்துல கொண்டு வந்து பிள்ளைய காண்பித்து ஜெபித்து நாம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி போற நாள். அதன் பிறகு ஒரு 1 இயர் கழிச்சு அந்த குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். சிலர் நல்ல முதிர்ச்சி அடைந்து தான் நான் எடுத்துக்கொள்வேன், எல்லாம் என்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து விட்டு அப்புறம் தான் இருப்பேன். சிறு பிள்ளைகள் ஞானஸ்தானம் எனக்கு பிடிக்காது. ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தால் என்ன, கொடுக்கலன்னா என்ன, அது அவசியம் இல்லாத ஒன்று என்ற ஒரு போதனையும் இருக்கிறது. கவனிங்க, கள்ள போதகர்கள் நம்ம சபைகளில் இருக்கிறார்கள். கள்ள போதகர்கள் நிறைய நிறைய ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. கள்ள போதகர்கள் நிறைய கேட்டகிஸ்ட் அப்படின்ற போர்வையில உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். தெரிந்தா பேசணும் ஒரு காரியத்தை, தெரியாம எந்த காரியத்தையும் மூக்க நுழைக்கவே கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். அதனாலதான் நான் எவ்வளவு ஆழமாக உங்களோடு கூட அதை பற்றி பாரத்தோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் எனக்கு திருமறையில விடை வைத்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதை பற்றி நாம சிந்திக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை, விவாதிக்கலாம். ஆனால் இதுதான் சரியான ஞானஸ்தானம். இப்படி கொடுப்பதனால தான், இப்படி பெற்றால்தான் பரலோகத்திற்கு டிக்கெட், நான் பரலோகம் போக முடியும் என்றெல்லாம் அந்த குழப்பத்திலே நீங்கள் யாரும் இருக்க வேண்டாம். உங்களுக்கு அவசியம் இருந்தால், அவசரமானால் தயவு செய்து எனக்கு ஒரு தொலைபேசி கொடுங்க, பேசுங்க. நாம அதை பற்றிய விளக்கமான விளக்கங்களை நாம் திருமறையின் அடிப்படையிலே ஆராய்வோம். என்னுடைய குறைந்த கால எக்ஸ்பீரியன்ஸில் நான் குழந்தை ஞானஸ்தானம் எடுத்தவன் தான். என்னுடைய பிள்ளைகள் பருவம் அடைந்து ஆஃப்டர் 16 இயர்ஸ் கழிச்சு தான் நானே என் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அதுவும் முழுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். என்னுடைய மனைவி இவந்தோ சிஎஸ்ஐ பேக்ரவுண்டில் இருந்தாலும் அவங்க என்ன செய்தாங்க, அவங்களுடைய நம்பிக்கை அது. நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும், முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய வாலிப பிராயத்திலேயே பொருத்தனை பண்ணிக்கொண்டு, ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவங்க படித்த பைபிளில், நம்ம படிக்கிற பைபிளில் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றாதான் வரங்களை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அழுத்தம் இருப்பதனால அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அதே மாதிரி ஆண்டவர் அவங்களுடைய நம்பிக்கையின்படியே ஞானஸ்தானம் பெற்ற பிறகு வரங்களை அதிகமாய் கொடுத்தார். பிசாசின் மீது ஆதிக்கத்தை கர்த்தர் கொடுத்து பிசாசுகளை இயேசுவின் நாமத்திலே விரட்டவும், அநேக வியாதேசலை சுகமாக்கவும், ஊழியத்தை மேற்கொள்ளவும் அவ்வளவு தைரியத்தையும் வெள்ளத்தையும் வாலிப பருவத்திலே கொடுத்தார். அவங்களுக்கு சாட்சி ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மரித்த மாடு, ஒரு கிராமத்தில் மரித்து போயிருந்த மாடு, இவங்க வாலிப பெண்களாக இணைந்து செபித்த பொழுது அந்த மாடு உயிரோடு வந்தது. இன்னும் அந்த ஊர் இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த கிராமத்து மக்களே அந்த அதிசயத்தை கேட்டு எடுத்துக்கொண்டார்கள். அதே போல் மந்திரவாதம், பில்லி, சூனியம் இதெல்லாம் உங்களுக்கு நம்பி இருக்கான்னு தெரியாது. இவங்க அந்த வரத்தை பெற்ற பிறகு ஒரு எஸ்ஐ, ரயில்வே போலீஸ், அவருடைய மகளுக்கு பிசாசு பிடித்திருந்தது. இவங்க போய் ஜெபித்த பொழுது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல இப்படிப்பட்டவர்களை மறைத்து வைத்திருக்கிறார்கள், ஒழித்து வைத்திருக்கிறார்கள், தகுடு, எலுமிச்சை பழம் போன்றவைகளை, அதை போய் அவங்க தோண்டி எடுத்து அதை அழித்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த பெண் என்ன செய்யுமா, பச்சை மீனை சாப்பிடுமா. யாருக்குமே தெரியாது. தொட்டியில் இருக்கிற மீனை கறி வாங்கி வைத்தா மட்டன் பச்சையாக சாப்பிடும், சிக்கன் வாங்கி வைத்தா பச்சையாக சாப்பிடும். அப்படி ஒரு தீய ஆவி பிடித்திருந்த ஒரு பெண். இப்போ அவங்க பெண்டிகாஸ்ட் சர்ச்சில் ஒரு பெரிய பிலீவராக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, சிலருடைய நம்பிக்கை. நான் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றாதான் நான் வரங்களை பெற்றுக்கொள்வேன்.
அது அது பற்றியும் எங்களுக்கு தெரியும். அது கூட நான் விவாதத்திற்கு உங்களோடு கூட தயாராக இருக்கிறேன். ஸோ இவ்வளவு காரியங்கள் ஞானஸ்தானத்தில் இருக்கிறது. இந்த ஞானஸ்தானம் என்பது என்ன? வாட் இஸ் பேப்டிசம் என்பதை பற்றி நம் வருகிற காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அலசி ஆராய்வோம். அதற்கான நேரம் நமக்கு இருக்கிறது. இப்பொழுது அடிப்படையாக நம்ம இப்போ பார்த்து கொண்டிருக்கிற சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருப்போம். இதற்கு நான் நேரம் எடுத்து விட்டேன். காரணம் என்னன்னா, தவறான போதனைகள் நம் சபைகளிலே காணப்படுகிறது. அந்த மாதிரி தவறான போதிக்கிறவர்களை சபையை விட்டு ஒதுக்கி வையுங்கள், தள்ளி வையுங்கள். அவர்களை இனிமேல் அழைக்காதுங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆலயங்களில் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு டீச்சிங்கோடு கூட ஓநாய்கள் நுழைந்திருக்கின்றன. ஆட்டு ஆட்டின் மேலே ஓநாய் தோலை போட்டு நிறைய ஓநாய்கள் உள்ளே வந்திருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களை குழப்பி ஆலயத்தை விட்டு பிரித்தே கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் இப்போ இருக்கிற பிலீஃபில் உங்களை இருக்க விட மாட்டாங்க. உங்களை தனிமைப்படுத்திடுவாங்க. வேறு இடங்களுக்கு அழைத்து கொண்டு போவாங்க. அங்கு அவருடைய மோட்டிவே என்னென்னா ஞானஸ்தானம் அல்ல. அவங்க மோட்டிவே என்னன்னா உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவதல்ல. அவங்க மோட்டிவே என்னன்னா உங்களை குழப்புவது தான். அவங்க மோட்டிவே என்னன்னா குழப்பி உங்கள் கைகளிலிருந்து பணத்தை பறிப்பது தான் அவருடைய மோட்டிவ். எனவே அதற்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஞானஸ்தானத்தை குறித்து ஏதாவது கேள்விகள் இருந்தால் நிறைய வேதாகமத்தை வாசிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம விவாதித்து ஆண்டவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் ஒரு தெளிவான முடிவுக்கு நாம் வரலாம். பீவேர் ஆஃப் ஃபால்ஸ் டீச்சிங். அப்படிப்பட்ட மக்களை சபையிலேருந்து ஒதுக்குங்க. ஆண்டவர் அவங்களையும் பயங்கரமாக எதிர்க்கிறார். அவங்கள சும்மா விட மாட்டார். அவங்க அழிவு நிச்சயம். அதை உங்கள் கண்கள் காணும். சரி, இப்போ அன்னைக்கு யோவான் 2ஆம் அதிகாரத்தை நம்ம ஆரம்பித்தோம்ல. ஒரு 4 விமனை பற்றி நான் பேசினேன். அது ரொம்ப பெரிய இம்பேக்டை பெண்கள் மத்தியில் கொண்டு வந்தது. உமன், why are you crying? உமன், உமக்கு எனக்கு என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. உமன் அப்படின்னு சொல்லி சமாரிய பெண்ணிடத்தில் ஆண்டவர் பேசின ஒரு விஷயம். அதன் பிறகு கல்லறையில் உமன், why are you crying? அப்புறம் இயேசுவின் தாயாரை பார்த்து உமன், உன்னுடைய மகன் இதோ, அது உன் தாய் என்று சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் பில்ட் பண்ணார். ஏன் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் அற்புதத்தை வயன்ல செய்யணும்? நிறைய முறை நானே பேசும்பொழுது நான் சொல்றேன் பாருங்க, நான் உண்மையாகவே இந்த ஏர்லி மார்னிங் ஜெபத்துல வளர்ந்துட்டே வரேன், கத்துட்டே வரேன். ரொம்ப ஆழமா ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது நிறைய வெளிப்பாடுகள் வருது. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஆடம் அண்ட் ஈவை கிரியேட் பண்ணார். அங்கே ஒரு மேரேஜ் நடந்தது. ஸோ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு மேரேஜில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபைன், தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கையிலும் கூட மேரேஜ் நடக்கும். மேரேஜில் இருக்கிற குறைவுகள் நீங்கும். கண்டிப்பாக திருமணத்தில் ஆண்டவர் பங்கு பெறுவார். அப்புறம் மேரி சொல்வதை கேளுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மணவாளன் கிறிஸ்து இயேசு, நாமெல்லாம் மணவாட்டிகள். அப்போ பாருங்க, பைபிள் பார்த்தீங்களா, ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து எவ்வளோ கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் அவர் அதிக ஆர்வம் உள்ளவர் என்பதெல்லாம் சொன்னோம் இல்லை, அது உண்மைதான். ஆனால் எல்லாரும் அப்படி கணவன் மனைவி அன்போடு ஆதரவோடு அரவணைப்போடு இந்த உலகம் இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. யூரோப்பியன் கண்ட்ரிலாம் அப்படிலாம் ஒன்றும் பெரிய ஈடுபாடோடு இல்லை. சரி, அந்த விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. அப்புறம் ஏன் வைன்? இந்த கேள்வியை நான் கேட்பதற்கு முன்பாக இன்னும் சில காரியங்களை, அதோடு தொடர்புள்ள சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அவங்க ஆதியாகம் 49ஆம் அதிகாரம். இங்கே ஒரு தீர்க்க தரிசன வசனம் இருக்கு. என்ன வசனம்னா,
இது உங்களுக்கும் எனக்கு பொருந்தும் நினைக்கிறேன். இப்போ நீங்க இந்த ஞானஸ்தானம் குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. அது ஒரு பெரிய மேட்டரே இல்ல. ஆண்டவரை தேடுவதில் ஆண்டவருக்கு ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பதற்கும், ஆண்டவர் நம்மளை குணமாக்குவதற்கும், ஆண்டவர் நம்ம மத்தியில மிராக்கிள் செய்வதற்கும், ஆண்டவர் நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் அது ஒரு மேட்டர் இல்லைன்றது சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அதை பற்றி கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. தள்ளி வச்சுட்டு இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற செய்தி. ஏன்னா இந்த மார்னிங் டிவோஷன் இஸ் ஆல்வேஸ் இன்ஃபர்மேட்டிவ் தான் இல்லை? ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிற நேரம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஒயின் ஏன் அந்த வாக்குத்தத்தம் என்ன? யோசேப்பு ஜெனசிஸ் 41:54 யோசேப்பு சொல்லியபடியே 7 வருஷம் பஞ்சம் உண்டாயிட்டு. அடுத்த வசனம். ஓகே, சாரி. 55 முதல்ல இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதை சொல்றேன். இது எது சொல்றேன்? மரியாள் என்ன சொல்றாங்க? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஒரு குரூஷியல் டைம்ல ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறேன், அப்புறம் தென் ஏன் ஒயின் அப்படின்னு சொல்றேன். ஒரு குரூஷியல் டைம் வருகிற பொழுது நாம யார் சொல்றது கேட்கணும் தெரியுமா? இந்த மாதிரி அறவைக்காடு இருக்கிற அல்லது ஒன்றும் படிக்காத, வேதாகமத்தை முழுசுமே படிக்காத அல்லது இறையிலே படிக்காத யாரையும் நீங்க கேட்க வேண்டாம். இயேசுவை பாருங்க. அவர் எழுதி கொடுத்த வார்த்தைகள் இருக்கு. புதிய ஏற்பாடு இருக்கு, பழைய ஏற்பாடு இருக்கு. அதை உற்று பாருங்க. உங்க மன சஞ்சலப்படவே வேண்டாம். இங்க மரியாள் சொல்றாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா அழகான ஒரு வார்த்தை இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கிற புது செய்தி இதுதான். அது எங்க வருதுன்னா பழைய ஏற்பாட்டுல 55ஆம் வசனம் ஆதியாகும் ஜெனசிஸ் 42ல எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். கவனிங்க, நான் ஏற்கனவே நம்ம பைபிள் ஸ்டடியில நம்ம ஜெனசிஸ்ல ஈசாக்கு பற்றி நம்ம பேசி கொண்டு வருகிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். அந்த வருஷத்துல எந்த வருஷம்? பஞ்ச காலத்தில 100 மடங்கு. அதுக்கு ரிலேட் ஆகுற மாதிரி இந்த காரியத்தை சொல்றேன் பாருங்க. ஓலமிட்டார்கள். How many of you எனக்கு ரொம்ப பஞ்சம் ஆண்டவரே, உணவு பஞ்சம், தானிய பஞ்சம். இந்த காலத்துல நான் இன்னைக்கு சொன்ன பிரசங்கத்துல மாப்பிளை பஞ்சம் இல்ல, வீட்டு பஞ்சம், வீடு கிடைக்கல, அப்படி ஒரு பஞ்சம் இருக்கு. ஒரு காலம் வரப்போகுது, என்னதான் பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் உணவு பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. அடுத்து நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம், 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறோம், ஆனாலும் நமக்கு பஞ்சம். அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம நிறைய புலம்புறோம், நிறைய ஓலமிடுகிறோம், நிறைய ஆண்டவரை கோவிச்சு கொள்கிறோம். அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க யோசிப்பிடத்துல போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடியே செய்யுங்கள் என்று எகிப்திய எல்லாருக்கும் சொன்னான். யார் சொல்றது பாருங்க? யார் சொல்றது? பார்வோன் இல்ல, அவர் தானே. அவரிடத்துல தானே போய் கேட்கிறாங்க இவங்க. ஏன்னா எப்பவுமே எனக்கு ஒரு சின்ன எப்பவுமே டவுட் வரும், இந்த பார்வோனுக்கு கொஞ்சம் டவுட் வரும். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டாயிற்று. ஜனங்கள் உணவுக்காக பார்வோன் நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்க யோசேப்பிடத்தில் போய் கேளுங்கள், அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடியே செய்யுங்கள் என்றார். எகிப்து தேசத்திற்கே அறிவுரை சொல்லுகிற ஒரு அளவுக்கு யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்தார். ஆமென். அப்போ அவங்க எல்லாரும் தானியத்தை வாங்கிட்டு போனாங்க. அந்த பணத்தை எல்லாம் கஜானால சேர்த்து வைத்தாங்க. ஒரு ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்தது. மணி ஃப்ளோ, அரசாங்கத்தில மணி ஃப்ளோ இருந்தது.
ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டியில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சேர்த்து வைக்கும் பொழுது தான் தேவை வரும் பொழுது, டிசாஸ்டர் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணும் பொழுது, திடீரென்று ஒரு மருத்துவ அவசரம் வருகிற பொழுது நம்ம கலங்க வேண்டிய, ஏதோ இன்சூரன்ஸ் போட்டு அது எப்போ போட்டோன்னு தெரியல, லேப்ஸ் ஆச்சுன்னு தெரியல, இப்படி கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுவே ஒரு ஒரினஸ்ல 6 மாதம் டைம் கொடுத்துருப்பாங்க. 6 மாதத்துல போயிடுவாருங்க. இவன் இன்சூரன்ஸ்லாம் இல்லைன்னு சொன்னோன்னா அந்த பெரியவர் என்ன பண்ணுவார், 6 நாளில் செத்துருவார். நான் சொல்கிறேன், கையில் பணம் இருந்தால் நம்ம 6 மாதம் வரைக்கும் இல்லை, கர்த்தர் நினைச்சா 6 வருஷம் அல்ல, ஆயுசு முழுவதும் நம்ம உயிரோடு வைக்க முடியும். ஆனாலும் நம்ம மைண்டுக்குள்ளே ஒன்று சொல்லணும், இல்லை ஆண்டவர் என்னை சேஃபாக ஏதோ என் கையின் பிரயாசங்களில் செலவு செய்ய எனக்கு போதுமான நிதியை கொடுத்திருக்கிறார். அதுதான் புத்திசாலித்தனம். நான் பெற்றோருக்கு விசேஷமாய் சொல்கிறேன், இந்த 50 வயது 40 வயது கடந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பது மஸ்ட்டு. அதோடு கூட கொஞ்சம் சேர்த்து 7 வருஷம் சேர்த்து வைத்தான், சேர்த்து வைத்த 7 வருஷத்தை அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணான். அப்போது அந்த 14 வருஷம் அந்த ராஜ்யம் இவனாலே பெருசாக கட்டப்பட்டது. இல்லை, பெருசாக கட்டப்பட்டது. அப்படிதான் இப்போ மரியாள் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரோ அதைப்படி செய்யுங்க. அங்கே ஒரு டிசிப்ளின். இயேசு கிறிஸ்து தண்ணீரை, அந்த 6 கச்சாடிகளை, சுத்திகரிப்புனால வைத்தப்பட்ட 6 கச்சாடிகளை தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். சரி, அதனுடைய அளவு நான் சொல்கிறேன் பாருங்களேன். நான் பல முறை இந்த அளவை குறித்து நான் தியானித்திருக்கிறேன். இப்போ கூட எனக்கு தெரியல. கொஞ்சம் நமக்கு ஜபத்தில் நிறைய அந்த சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கூகுள்லேயோ அல்லது மேக்ஸ் போட்டோ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 6 கச்சாடி அளவு எதுனா 2 வாட்டர் டப். வாட்டர் டப் எத்தனை லிட்டர் தண்ணி பிடிக்கும் தெரியும், ஏன்னா அவங்க வந்து கேலன்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேலன்ஸை என்னால் கால்குலேட் பண்ண எனக்கு நேரம் இல்லை. நான் நினச்சேன் வாட்டர் டப் அளவாவது எடுத்து சொல்லணும் அப்படின்னு யோசித்தேன். அதுக்கும் எனக்கும் நேரம் இல்லை. 2 வாட்டர் டப் பார்த்துருப்பீங்கள்ல, நீங்கள் பெரிய பணக்கார வீட்டில எல்லாம் இருக்கும். யூரோப்பியன் கண்ட்ரிலாம் ரொம்ப சாதாரண. அது ஒரு வீட்டில் ஒரு பெரிய உயர வாட்டர் டப் இருக்கும். அது ஒரு 3 அடி அளவு அல்லது 6 அடி நீளம் இருக்கும். 6க்கு 3 மேக்சிமம் இருக்கும். 6க்கு 3னா அதனுடைய உள் அளவுலாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி எனக்கு நீங்களே வச்சுக்கோங்க மனசு விஷயம், நானும் கண்டுபிடிச்சிடுறேன். அவ்வளவு தண்ணீரை ஊற்றணும், ரைட்? அதுவும் அந்த திராட்சரசம் மிக 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 மதுரமாக இருந்ததாம். சரிங்க, அப்புறம் இன்னொரு வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னல, அது சொல்லிடுறேன். 49ஆம் அதிகாரம் ஆதியாகவும் 22ஆம் வசனம். யோசேப்பு கனித்தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் கனித்தரும் செடி, அந்த கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடமாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றுட்டு, அவன் புயங்கள் யாக்கோப்பின் வல்லவருடைய கரங்களில் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இது தகப்பனுடைய தேவனால் ஆயிற்று, அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னும் அருமையான ஒரு வார்த்தை பாருங்க, வைன். வைன்ல அவ்வளவு அர்த்தம், அவ்வளவு அர்த்தம் இருக்கு. திரும்ப நான் வாசிக்கிறேன். கனித்தரும் திராட்சை செடி, ஊற்றண்டை நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தனியே தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். கனித்தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேலே படரும். அப்படின்னா அர்த்தம் தெரியுமா?
உங்க வீட்டுக்கு மாத்திரம் சிலர் என்ன செய்வாங்க, இந்த காம்பவுண்ட் வால்லாம் போன ரீசன் அதுதான். நமக்குள்ள இருக்கிறது நமக்குள்ளதான் வேணும். ஒரு தென்னை மரம்னா கூட அந்த தென்னை மட்டை விழுந்தா கூட அது எங்களுது தான் அப்படின்னு உரிமை பாராட்டணும். ஒரு தென்னங்காய் விழுந்தாலும் அது நமக்கு தான். நம்ம வீட்டில் வளர்ற எது இருந்தாலும் நமக்கு தான். இங்க யோசேப்பின் வாழ்க்கை என்ன நடக்குதுன்னா, அவன் வீட்டில் தான் வளருது. ஆனா அவனுக்கு மிச்சம், அவனுக்கு போக, அவன் சாப்பிட்டு போக, அவன் அனுபவித்தது போக, அவன் 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 வாழ்ந்தது போக, அது மற்றவர்களுக்கும் சுவரேறி அநேகருக்கு பயன்பெற்றது. உங்க என் வாழ்க்கையை அப்படி மாற்றுவார். நிச்சயமா சொல்றேன், நான் பெருமைப்படுறேன். நம்மளால நம்ம ஒரு சின்ன சின்ன காரியங்கள் செய்கிறோம். நம்மாலே சிலர் ஆசீர்வதிக்கப்படும் போது, நம்ம குடும்பத்தினாலே, நம்முடைய வீட்டினாலே, பக்கத்து வீட்டுக்காரங்க ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது, அது நீங்க யோசிப்பின் ஆசீர்வாதம். நீங்க ஒரு கனி தரும் திராட்சை செடி. அப்படி பண்ணும் பொழுது நிச்சயமாக உங்க மேல வில் வரும், அம்பு வரும், மன வடிவாக்குவாங்க, உங்களை உங்க மேல எய்வாங்க, உங்களை பகைப்பாங்க. ஆனாலும் கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் அவருடைய வில் உறுதியாய் நின்றது. ஆமென் சொல்லுங்க. புயங்கள், யாருடைய புயங்கள்? அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களில் பலத்தன. ஐயோ, அவன் அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறப்போ, அவன் புயத்தை கத்தர் பிடிச்சார்னா அவனுடைய பலனை இவர் ஏற்றுக்கொண்டார். இவர் ஸ்ட்ராங்கா பிடித்து கொண்டிருந்தார். இவர் தான் ஆக்டிவேட் பண்ணார். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு துப்பாக்கி சொல்லி கொடுக்குறோம்னா, அந்த ட்ரிகரை அழுத்துறதுக்கு குழந்தையால முடியலன்னா என்ன செய்வோம் தெரியுமா? நாம நம்ம விரலை விட்டு அந்த ட்ரிகரை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுவோம். அந்த புல்லட்டோ அல்லது வேறு ஏதோ வெளியே போகும். அப்போ அந்த பிள்ளைக்கு, ஐயோ நான் தான் பண்ணேன், இல்ல இல்ல இல்ல, இது அப்பா பண்ணது. அதே மாதிரிதான் அம்பு. நீங்க அப்படியே நல்லா எய்ம் பண்ணி வச்சுட்டு அந்த போவை இழுக்கும் பொழுது மகனால இழுக்க முடியாது. அப்பா கூட சேர்ந்து இழுத்து அதை விட்டாருன்னா அவ்வளவு. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பாவின் கரம் நம்ம இருக்கும் பொழுது நம்மளை எவனாலும் தொட முடியாது. அல்லேலூயா. எவனாலும் தொட முடியும். நம்மளை பகைக்கிறவனால தொட முடியும். நான் விசுவாசிக்கிறேன். நீ எப்படிப்பட்டவனா இரு, என்னை பகைக்கிறியா, என் மேல பொறாமை கொண்டு இருக்கிறியா, என் மேல நீ என்ன மனமாடு வைக்கிறியா, என்னை ரொம்ப சோர்ந்து போக பண்றியா, என்னை டிஸ்கரேஜ் பண்ண பாக்குறியா? இல்ல இல்ல, என் அப்பா என்னோட கூட இருக்கிறேன். இந்த கடைசி வசனம் தான் சூப்பர். அவன் மெய்ப்பனும் கண்மலையுமானான். ரொம்ப அழகான வசனம். எங்க சர்வ வல்லவரால் ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும், அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு. அந்த வார்த்தையை நீங்க எனக்கு எழுதி அனுப்புங்க. ஸ்தனங்கள்னா என்ன? கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள். வாட் இஸ் தட்? அது தெரியுது. குழந்தை பிறக்கும், மலடி இல்லை உங்க தேசத்துல. ஆசீர்வாதங்களாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யோசேப்பு உயர்ந்த ஸ்தானத்துல, அவன் நிலைமை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பரிதாபம். 16 வயதுல இருந்து ஆரம்பித்த போராட்டம் வாழ்க்கையில. பள்ளத்துல குழியில இருந்து அடிமையா விற்கப்பட்டு 2 பேருக்கிட்ட கைமாற்றி விடப்பட்டு, அதே போல போத்திபார் வீட்டுல அடிமையா இருந்து, ஒருவேளை நல்ல வேலையாக கூட இருந்திருக்கலாம், ஆனா அங்கிருந்து ஜெயிலுக்கு போய் ஜெயில் அனுபவங்களில் அவன் விழுந்து, எவ்வளவு கடினப்பாடோடு கூட எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனை உயர்த்தினார். அதாவது பார்வோனுக்கு நிகராக, ஈக்குவல் டு ஃபாரோ உயர்த்தினார். நம்ம உயர்த்த மாட்டாரா? இந்த வைன் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது பாருங்க. இல்ல, இன்னும் சொல்ல, அந்த மெசானிக் மெசானிக் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஏசாயா 24:25 வருது. நீங்க அதை வீட்டில் வாசிங்க.
அது உங்களுக்கு பிரோச்சனமாக இருக்கும். ஏன் ஒயினை மாற்றினார் என்பதுக்கு ஆன்சர் வந்து ஏசாயா 24, ஏசாயா 25 வசனம் என்ன கூட உங்களுக்கு சொல்கிறேன். நேரம் இல்லாதனால நான் அதை நிறுத்தி விடுகிறேன். ஏசாயா 24, 7, 9, 11, ஏசாயா 25ல இருக்கு. அதுலேயும் நீங்கள் என்ன வசனம் இது? ஓகே, ஏகத்தின் நீங்கள் அதை படிங்க. எஸ் 6. சேனையின் கர்த்தர் இந்த மலைகளிலே சகல ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் அப்படின்னு இருக்கு. ஏசாயா 24ல திராட்சரசம் துக்கம் கொண்டாடும், திராட்சை செடி வதங்கும், மனக்களிப்பாய் இருந்தவர்கள் எல்லாரும் பெருமூச்சு விடுவார்களோ, பாடலோட திராட்சரசம் குடியார்கள், மதுபானம் அதை குடிக்கிறவர்களுக்கு கசக்கும், திராட்சரசத்திற்காக வீதிகளிலே கூக்குரல் உண்டு, எல்லாரும் சந்தோஷமும் மங்கி தேசத்தில் மகிழ்ச்சி அற்றுப்போம். அப்ப திராட்சரசமே கிடைக்காது. ஆனா இயேசு வந்த பிறகு, அதுதான் மிராக்கிள், மெசானிக் மிராக்கிள். வந்த பிறகு சொல்லுகிறார் இங்க, ஜனங்களுக்காக ஒன்று ஆயத்தப்படுத்துவார். பழமையான திராட்சரசம் ஊனும் நினமுள்ளதாய் பதார்த்தங்கள் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாகும். ஆமேன்னு சொல்லுங்க. தொடர்ந்து நீங்க வாசிங்க, சூப்பரா இருக்கும். பாருங்க, சகல ஜனங்கள் மூல முக்காடையும் நாளைக்கு பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லா இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை இன்னொரு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்களோட கூட இடைப்பட்டதுக்காக பல சந்தேகங்களை, பல டவுட்ஸ்ல எங்களுக்கு கிளியர் பண்ணதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை இன்னும் பேசி கொண்டிருக்கிறீங்க, நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை என்னுடைய விருப்பம் எல்லாம் ஆண்டவரை இந்த செய்தி உலகமெங்கும் பரப்பப்பட வேண்டும். தமிழகம் எங்கும், இந்திய தேசம் எங்கும் ஆண்டவரை கொண்டு போகணும். அதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரை. நாங்கள் சரீர சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அற்புதம் நடக்கணும்ப்பா. யோசேப்புக்கு நடந்த அற்புதம் குடும்பத்தில் நடக்கணும் சுவாமி. ஆண்டவரை நாங்கள் முக்காடு எல்லாம் நீக்கப்பட்டவர்களாய், தேங்க்யூ லார்ட். நான் அவமானமாக சின்னமாக இருந்தது போதும் அப்பா. வாழ்க்கையில் குழியில் இருந்து வெளியில் வரணும். மலர் எங்கள் தேசத்தில் இருப்பதில்லை. எங்களை ராஜாக்களாக எங்கள் பிள்ளைகளை உட்கார வைங்க. தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். தேர்வில் முதன்மையாய் வரட்டும். ஜெயமோ கர்த்தரால் வரட்டும். அவர் எடுத்துக் கொடுக்கிற பிரயாசங்களுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பீராக. ஆண்டவரே, வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் குணமாக்கும். கடனை முற்றிலுமாய் நீக்கி போடும். கண்ணீரை முற்றிலுமாய் துடைத்திடணும். தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, சமீபத்தில் தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். திருமணத்தை நடத்தி வையும். முதல் திருமணமே கானாவூரிலே நீர் கலந்து கொண்டு குறைவை நிறைவாக்கினதல்லாமல் திராட்சரசத்தை கொடுத்தேன். அதே போல அந்த குடும்பத்துல கர்த்தர் திராட்சரசத்தை கொடுத்து, பழமையான திராட்சரசத்தை கொடுத்து, நீர் அவருக்கு ரொம்ப சமீபமாக இருக்கிற என்பதை காண்பியும். அனைவரை ரட்சியும் ஆண்டவரே. அனைவருடைய வீட்டில் அற்புதங்கள் இருக்கட்டும். உடைந்த கால்கள் இணையட்டும் அப்பா. இடுப்பில் காணப்படுகிற வலிகள் மாறட்டும். அந்த இடுப்பு எலும்புகள் சரியாகட்டும். வெற்றிக்கோ இப்படி போன்ற செர்வட்டிக்கல் போன்ற காரியங்கள் குணமாகட்டும். அஜீரணங்கள், ஜீரண உறுப்புகள் காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். சிறுநீரகம் குணமடையட்டும். டயபெட்டிக்கும் பிளட் ப்ரெஷர் நார்மல் இருக்கட்டும். கொலஸ்ட்ரால் முற்றிலுமாக போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்று மீண்டும் சதாக்கால் நிலைத்திருப்பதாக. ஆமேன்.